வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தட்டைப்பயிர் கருவாடு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ 6 பல் பூண்டை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வணக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணுங்க. இப்போ இதை நம்ம நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வணக்கி விட்டுடலாம். அப்படி வணக்கும்போது சட்டுன்னு வணங்கி வந்துடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நான் நறுக்கி வச்சுருக்கிற கத்தரிக்காயை சேர்த்துருக்கேங்க. இந்த கத்தரிக்காய் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே இந்த கத்தரிக்காய் வெந்து வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ கத்தரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சதுங்க. இதை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு டைம் நல்லா பரட்டி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தட்டைப்பயிரை குக்கரில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. அந்த தட்டைப்பயிரையும் இது கூட கலந்து ஒரு டைம் நல்லா பரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நான் இன்றைக்கி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அந்த புளி கரைசலையும் நம்ம இதில் கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. அதேமாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ தேங்காய் விழுது சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட கலந்து விட்டுடலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு டைம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சாலை கருவாடு எடுத்துருக்கேங்க, அதை நல்லா சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க. அப்போ தான் கருவாடு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ மணமாக இருக்குதுங்க. மேலையெல்லாம் நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடணுங்க, இல்லைன்னா கருவாடு உலஞ்சிரும். பாருங்கள், அந்த கருவாடு கூட கத்தரிக்காய் தட்டைப்பயிறு எல்லாம் வெந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கருவாடு தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதை சூடான சாதம் கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.